ஹலோ गाइस, இனி நம்ம பார்க்க போற அனிமே சன் ஆஃப் டிராகன் எபிசோட் 4 தான். அப்படி நீங்க இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். போன எபிசோட்ல பார்த்துறப்போ இந்த மாதிரி அவங்க அம்மா வந்து எல்லாம் உண்மையாக சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் கேட்டக்கப்புறம் நம்ம தெய்வம் சொல்கிறான், நான் வந்து இந்த சிட்டியை விட்டு நாளைக்கே போகிறேன். நான் வந்து போனக்கப்புறம் அந்த பேலஸில் உங்களை உட்கார வைப்பேன் ஒரு குயினா. இதை கேட்ட அவங்க அம்மாவுக்கும் அவ்வளோ சந்தோஷம். இந்த மாதிரி நான் நினச்சி கூட பார்க்கல, நீ வந்து இந்த மாதிரிலாம் சொல்லுவேன்னு. சரி பரவாயில்ல, நீ வந்து அந்த ஹேமரை கண்டுபிடிச்சல, அதை கண்டுபிடிச்சக்கப்புறம் உனக்கு நிறையவே பவர் கட்சிதான் என்ன? அப்படி அந்த ஹேமரையே நீ எடுத்துகிட்டு வந்திருக்கனா அப்போனா நீ இம்மார்டல் ஆயிட்டியா என்ன? இல்லை, நம்மளை வந்து யாரோ ஏமாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இதில் எந்த விதமான பவரும் இல்லை, இது வெறுமா ஒரு உடஞ்சி போன ஹேமர் தான். இதை பார்த்து அவங்க அம்மாவாலையும் அதை நம்பவே முடியல. ஆமாம், இது வந்து உடஞ்சி போன ஹேமர் தான். இதை பார்த்து அவங்களும் ஷாக் ஆகி அங்கே விழுந்துடுறாங்க. இதனாலேயே அவங்க அம்மாவை அவனும் பெட்ல எடுத்துன்னு போய் வைக்கிறான். அவங்களும் எழுந்தக்கப்புறம் இப்போதான் சொல்கிறான், இந்த மாதிரி இந்த ஹேமரில் எந்த விதமான பவரும் இல்லை. ஆனால் ஒன்று, இதுலேருந்து ஒரு பொண்ணு வந்தா. இதை கேட்குறவங்க அம்மாவால் தான் அங்கே நம்பவே முடியல. என்ன சொல்கிற நீ, இதில் வந்து ஒரு பொண்ணு இருக்கா? இதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் சொல்கிறாங்க, நீ வந்து எந்த வேலையா இங்கேருந்து போறியோ அது வந்து ரொம்பவே கஷ்டமான விஷயம். ஏன்னா நீ அங்க போறனா உன்னோட உயிருக்கும் பாதிப்பு இருக்கும். அதனால எந்த விதமான வாரிசும் இல்லை உனக்கு. அப்படி நீ ஒண்டி இங்கிருந்து போயிட்டா நம்மளோட ஃபேமிலியே ஒரு முடிவுக்கு வந்துடும். அதனால தான் சொல்றேன் தேவ், நீ வந்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும். ஆனா நம்ம தேவுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. அவனும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ஆரம்பிக்கிறான். இதுக்கப்புறம் அவனும் அவனோட குதிரை எடுத்துட்டு அவனும் போகும்போதே சொல்றான், அம்மா நீங்க வந்து கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி நான் வரும்போது ஒரு நல்ல செய்தியோட தான் வருவேன். இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கும் அங்க கண்ணீரா வருது. நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி என் பையன் இப்படி சொல்ற அளவுக்கு வளருவான்னு. இதுக்கப்புறம் அவனும் அங்க போயின்னு இருக்க. அப்பதான் ஒரு பொண்ணோட வாய்ஸும் வருது. இந்த மாதிரி நீங்க பேசினது எல்லாத்தையும் நான் கேட்டுதான். உங்க அம்மாக்கு என்ன ஆசை? இந்த மாதிரி நீ கல்யாணம் பண்ணணும்னு ஆசை. ஏன்னா உங்களுக்கு ஒரு வாரிசு வேணும். இதெல்லாம் கேட்டு இருக்க நம்ம தேவுக்கு தான் அங்க ஒண்ணுமே புரியல. இந்த மாதிரி யார் தான் பேசுறா? இப்பதான் உனக்கே தெரியுது, இந்த ஹேமர்ல இருக்க பொண்ணு தான் பேசுது போல. ஆமா, நான் தான் பேசுறேன். அந்த டாஸ்க்கை வேணா என் கிட்ட கூட, நான் வேணா அதை கம்ப்ளீட் பண்றேன். என்னது, நீ வந்து இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ண போறியா? எனக்கு உன்னோட பேரு கூட தெரியாது. அட்லீஸ்ட் உன்னோட பேரையாச்சும் சொல்லியிருக்கலாம்ல. சரி விடு, நானே உன்னோட பேரை வச்சிடறேன். உன்னோட பேரு இனிமே கோல்டன் ஹேமர். பரவாயில்லப்பா, உனக்கு பேரெல்லாம் வைக்கிறது இந்த பேரும் நல்லா தான் இருக்கு. இதுக்கப்புறம் அவனும் ரொம்ப தூரம் நடந்து போறான். அங்க பார்த்தா ஒரு கிங்டமோட என்ட்ரன்ஸா வருது. அங்க இருக்க ஆளுங்களும் நிறுத்துறாங்க. ஆமா, நீ யாரு இங்க வந்து இருக்க? இது இன்னும் ஏரியான்னு தெரியலையா? இது வந்து 2 கிங்டமோட என்ட்ரன்ஸ். இதுக்கப்புறம் அவனும் தில்லா இறங்கிட்டு, இந்த மாதிரி மரியாதையா என்ன போக விட்டு, நீ யார் கையில பேசின்னு இருக்கன்னு தெரியுமா? இந்த மாதிரி நான் ஒரு இம்மார்டல் மேன், என் கையில பேசின்னு இருக்க. என்னோட பவரை காட்டினேன், அவ்வளவுதான். உன்ன என்னது பவரா? ஆல்ரெடி எங்கள ஒருத்தன் வந்து காணாம போயிட்டான். அதுக்கு காரணம் நீ தான் நினைக்கிறேன். ஏய், என்னடா பேசின்னு இருக்க? அவனை பூச்சி போடு. இதனாலே அவனோட பவர் யூஸ் பண்ண இவங்களும் பிடிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல இவனையும் ஏதோ ஒரு விஷயத்த வச்சு கட்டி போட்டுன்னு இருக்க. இப்போதான் அந்த கோல்டன் ஹேமர் கேர்லே வெளில வருது. ஏய், எனக்கும் ரொம்பவே பசி எடுக்குது, நீ ஒண்டி சாப்பிட்ற, எனக்கெல்லாம் பசி எடுக்காதா என்ன? இதை பார்த்த நம்ம ஆளுக்கு அவ்வளோ ஆச்சரியம். ஆமா, நீ வந்து எப்படி வெளில வந்த? அது ஒரு சிம்பிளான விஷயம்ப்பா. என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி அந்த 2 முட்டாளுங்க இருந்தாங்களே, அவங்க கையில நான் என்ன சொன்னேன்னா, இந்த ஹேமரை வந்து டச் பண்ணுங்கன்னு சொன்னேன். அந்த 2 முட்டாளுங்களும் இந்த ஹேமரை டச் பண்ண நானும் வெளில வந்துட்டேன். இதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணே சொல்றேன், இந்த மாதிரி உன்னை எதுக்கு தெரியுமா பூச்சி வச்சிருக்காங்க? உனக்கு ஒரு வேலை தர போறாங்களாம். இந்த மாதிரி ஹாஸோட வேஸ்ட் இருக்கும்ல, அதெல்லாம் நீ எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கியா? என்ன நீ சொல்ற? நான் எதுக்கு அதெல்லாம் பண்ணணும்? இல்ல அவங்க பேசினதை நான் ஒட்டி கேட்டுன்னு இருந்தேன். இந்த மாதிரி அவங்க என்ன பேசினாங்கன்னா, இந்த ஹாஸோட வேஸ்ட் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் எடுக்கிறதுக்கு ஆளுங்க தேவையா, அதனால உன்னை யூஸ் பண்ண போறாங்களாம். இதுக்கப்புறம் அவனும் அந்த ஏரியா விட்டு எப்படியோ வெளில வந்துடுறான். இவனும் அங்கே போகும்போது இவனுக்கு ரொம்பவே பசி எடுக்குது. அப்போதான் அவனே அங்கே பசியில் நந்து போயின்னு இருக்கும் போது முன்னாடி பார்க்குறான். இந்த மாதிரி யாரும் 2 பேர் ஆக்ரோஷமாக அங்கே ஃபைட் பண்ணிருக்காங்க. யாரா அது 2 பேருன்னு பார்த்தா நம்ம டீனாவும் மேக்ஸும் தான். இதுக்கப்புறம் அங்கே இருக்க மேக்ஸும் நம்ம தேவை பார்த்தோன்னே அங்கே பயங்கரமாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனால் நம்ம டீனா வந்து அங்கே இதை பார்த்தோன்னே அவள் குதிச்சிடறாளா, இதனால அவளால் அங்கே பார்க்கவும் முடியல. அடுத்தது அவ்வளோ கீழே வந்துட்டு அந்த அட்டாக்கை தத்துட்டு நம்ம தேவியும் காப்பாத்துறா. இப்போதான் நம்ம தேவுக்கே தெரியுது இது வந்து அதே பொண்ணு தானு. இந்த மாதிரி என்ன தெரியலையா, நான் வந்து அவன் தான், அன்னைக்கு கூட நீ என்ன ஸ்ட்ராங்குன்னு சொன்னியே அந்த பையன் தான். இப்படி இவனை சொல்ல இருக்க. திடீர்னு பார்த்தா நம்ம மேக்ஸும் இவனை அட்டாக் பண்றான். ஆனா நம்மால் அப்படியே தத்துறான். இதை பார்த்து நம்ம டீனாவால் அங்கே நம்பவே முடியல. இதுக்கெல்லாம் நான் எவ்வளோ கஷ்டப்படுவேன், ஆனால் இவன் அசால்ட்டாக தடுக்கிறான். யாரியா நீ, எங்கேருந்தியா வந்த? இப்படின்னு தான் அவ்வளோ யோசனை இருக்கான். சரி எனக்கு இதுக்கெல்லாம் டைம் இல்லை, நான் வந்து வேற ஒரு விஷயமா தான் இங்கே வந்தேன். நம்ம வந்து
அப்புறமா வேற என்னைக்காச்சும் சந்திக்கலாம். சரி போறேன்னு சொல்லிட்டல, அப்ப ஏன் இந்த ஸ்வாட நீ பூச்சின்னு இருக்க, இதை விடலாம்ல, ஏன்பா உன் கையில தெம்பு இல்லையா என்ன? இப்படி சொன்னோடனே அவனுக்கும் ரொம்பவே வெறி ஆயிட்டா. இதனாலே அவனும் பூச்சி இல்லைன்னு இழுக்கிறான். ஆனா அந்த ஸ்வாடு அசைற மாதிரியே தெரியல. அவனும் அங்க ரொம்பவே ஃபோர்ஸ் குத்தி இழுக்க இவன் அதான் டைம்னு விட இவன் பார்த்தா பின்னாடி போய் விழுறான். இதை பார்த்த நம்ம டீனாவும் இன்னும் இவன் அவனையே தாக்கிட்டான், அப்போ என்னையும் தாக்க வாய்ப்பு இருக்கு இப்படின்னு அவளும் தேவ மேல அட்டாக் பண்ணலான்னு அங்க கத்தி எடுத்து வைக்கிறா. என்னம்மா இப்ப பார்த்தது உனக்கு பத்தலையா? நான் நினைச்சா இங்கே உன்னை போட்டு தரலாம், ஏன்னா என் கையில அவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு. ஆனா நான் இப்படி பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு, புரியுதா? ஆனா நம்ம டீனா அதெல்லாம் கேட்காம அங்க அட்டாக் பண்ண இதை பார்த்து நம்ம தேவம் சும்மா தப்பிச்சுன்னு தான் இருக்கான். நம்ம ஆளும் எவ்வளவுதான் போத்துப்பான். இதனால அவனும் தப்பிச்சுக்கின்னு ஒரே ஒரு கிக்கு தான் அடிக்கிறான். இதனால நம்ம டீனா எங்கேயோ போய் விழுறா. ஏய் நான் வந்து தெரியாதனமா தான்ப்பா பண்ணிட்டேன், எனக்கு வந்து இப்படி பண்ணலாம் ஆசை இல்லை, நான் சும்மா எட்டி தான் உதச்சேன் அவ்வளவுதான் எப்படின்னு இவன் புலம்பதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. நம்ம தேவனா உண்மையாலே பலசாலியா? ஏன்னா அவன் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான்னு லைட்டா தொட்டாலே எல்லாருமே பறக்குறாங்க. இவன் நம்ம தாருக்கே டஃப் தருவான் போல, ஏன்னா அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான். சரி பார்க்கலாம் இன்னமும் என்னென்ன நடக்கும்னு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்க பார்த்துன்னு இருக்கிறது அனிமே பை 3.0. ஸோ மறக்காம கீழே லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அது வரைக்கும் சாயனாரா.